வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது லூட்ஸ் மாதா கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. இறங்கின உடனே மழை பிடிச்சிட்டு சரி என்று விட்டு ஆளுக்கு ஒரு ரெயின் கோட்டை வாங்கி போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டு இருந்தோம். எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் தானே, இதில் 2-3 பேர் இத்தனை வந்திருக்காங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம். அப்போ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு பயணம். ஒரு மாதிரியே லூட்ஸ் கோயிலுக்கு போய் சேர்ந்தோம். என்னடா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோவும் போடலை. ஏன்னாண்டா எல்லாம் எடுக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கிற இதில் போகலை. இருந்தாலும் ஒரு வீடியோ போடுவோம், எடுத்து தான் வீடியோ எடுத்தோம். என்னால் முடிஞ்ச பதிவோட கொஞ்சம் இதை போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது இப்போ நான் மாதாவுக்கு மேலே நிற்கிறேன். ஒரு 6 மைல் ஒன்று போகுது. அந்த தண்ணி சரியான தெளிவான தண்ணியாக இருந்துச்சான். இதுதான் சும்மா கோயிலுக்கு மேலே இருந்து முன் பக்கம் மேலே நிற்கிறோம். இதுதான் கோபுரம். இப்போ வந்து பார்க்கலாம் நீங்கள். சரி, நாங்கள் மேலால் பார்த்துட்டோம். உள்ளுக்க சாப்பிடுத்து வந்து பார்ப்போம் வந்துட்டு. அப்போ நாங்கள் ஒரு பூஃபைக்கு போகும்போது பூஃபைக்கும் போயிட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வயிறு ஃபுல்லாக்கிட்டு கோயிலுக்குள்ளே பார்க்கல தானே. அப்போ கோயிலுக்குள்ளே பார்க்குறதுக்கு போவோம். ஆனால் அதுக்கு முதல் சாப்பிட்டு குடிப்போம். அப்படியே எல்லோரும் சந்தோஷமாக குஃபையில் தேவையான விருப்பமான எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன, அப்புறம் திரும்பவும் மறுபடியும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி படிக்கெடுத்து கோயிலுக்குள்ளே போனோம். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அதிசயமெல்லாம் இருக்குது. நமக்கு தெரியாதானே, காட்டுறோம் கொஞ்சமாக தான் பாருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடு மேய்ச்சதாகவும் லூட்ஸ் மாதா வந்து ஆடு மேய்ச்சதாகவும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி சிலையாகணுன்னு நான் சொல்ல அதை வந்து பார்ப்போம்னு போட்டு எல்லோரும் போனோம். அதில் உங்களுக்கும் காட்டுறோம் பாருங்க. ஆனால் சரியான மலை பிரதேசம். மலையில் ஏறியே போகணும், களைச்சே போகணும். அவன் எல்லோரும் சரியாக டயர்டாகிட்டாங்க. டயர்டாகி கொஞ்சம் நின்று தான் போனாங்க. என்ன வீடியோ சரியாக எடுக்காத தெரியல. இன்னொரு முறை போயிட மாட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான வீடியோ, தெளிவான வீடியோவாக போடலாம். நிறைய ஏறி போகிறோம். கட்டமாக தான் வீடியோ எடுத்தது. ஏன்னா களைக்கிறதால எடுக்கல. ஒரு மாயாக வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த கொட்டில், ஆடு மேய்ச்ச கொட்டில். அந்த ஆடு மாதாவும் அப்படி ஃப்ரீஸ் ஆகுது. அதுக்குள்ளே வந்து எங்களோட பேர்களை எங்களோட விருப்பமானதில் எழுதி பேப்பரில் போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் போனோம். நானும் எழுதி போட்டேன்னா நம்பிக்கை வச்சா நல்லது நடக்கும் அப்படி சொன்னாங்க. நினச்சது நடக்கும்ட்டு காட்டுறது சரியாக தெரியுதான்னு சரியாக பாருங்க. உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அங்கே வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. மாதா அப்படி இருக்கிறாவ பாருங்கோ. ஆடுகள் மேய்ச்சாப்பில் குட்டிகளோட அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிது. அதை பார்த்துட்டு நாங்கள் இனி படிக்கிறதுக்கு தயாராகிறோம். வேறு என்ன பாய்.